மேல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் அரிசி முறக்கணும் சேர்த்து ஒரு புட்டும் சின்ன ஒரு மீன் குழம்பும் வைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். மீன், உள்ளி, புளி, தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்க. இவ்வளவும் குழம்புக்கு புட்டுக்கு அரிசி. இது 2 சுண்டு அரிசி, 2 பறை தட்டி எடுத்த மட்டும் தட்டி எடுத்த 2 சுண்டு அரிசி, அரைச்சுண்டு குழக்கல். இதை இதுக்கெல்லாம் போடுவோம். இது தேங்காய் பூ புட்டுக்கு. வாங்க இப்படி செய்யறது பார்ப்போம். இதை முதல் கழுவி நாங்கள் ஊற வைப்போம். இதை கழுவி சரியாக இந்த மட்டத்துக்கு தான் தண்ணி வச்சு ஊற வைக்கணும். 2 மணி தேலம் ஊறினா உங்களுக்கு காணும். ஊறச்சுக்கிறதுக்கு பெரிய சட்டிக்கில் போட்டு வச்சுருக்கு. இதை அப்படியே 2 பரவட்டி அரிசியை அரைச்சுண்டு குறைக்கணும். இது நாங்கள் முழுப்பச்சை இருந்தால் முழுப்பச்சை போடுங்க. இது முதலே நான் இந்த குறைக்கன் கழுவி காய வச்சது, ஆனவடியாக அரிக்க மாட்டேன். கழுவி எல்லாம் காய வச்சது மெஷினில் திரிச்சா கொடுக்க. இது அவசரத்துக்கு தான் இப்படி செய்கிறது. மற்றபடி மில்லை கொடுத்து 5 கிலோ அப்படியே அரைச்சி வச்சிடுறது. 4 கிலோவுக்கு 4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ குறைக்கன் கொடுக்குறேன் நான். இவ்வளோ இப்போ இந்தலாம் மட்டத்தில் இதெல்லாம் பார்க்க இன்னும் குறையுங்க தண்ணியை. இந்தலாம் மட்டத்தில் நாங்கள் தண்ணி எடுத்து வச்சோம்னா ஊறிடும். 2 மணி நேரத்தில் ஊறிடும். அதுக்கு பிறகு எடுத்து புட்டா வைப்போம். இது ஒன்றும் பொங்கி பெருசாக வராது. இப்படியே மூடி வச்சு விடுங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா வடிதட்டில் போட்டு வடிய விட்டுட்டு தண்ணி போக மிக்சியில் அடியுங்க. கடைசி கட்டையை மட்டும் சட்னி கப் அந்த சின்ன கப்பத்தில் அடியுங்க. இதை கொண்டு இப்படியே மூடி வைக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் மாதிரி தக்காளியை பெருசாக வெட்டு அரைக்க போகிறோம். சும்மா 2-4 துண்டாக வெட்டுங்க. இப்படியே வெட்டி வைப்போம். தக்காளி வெட்டிட்டோம். இந்த புளி வந்து ஒரு கொட்டை இல்லை பாருங்க. கொட்டை இல்லாத புளி தான் ஒரு போலி அளவு எடுத்துருக்குது. இது சரியான இது கூடுனது, புளிப்பு கூடின வழியாக நான் எடுத்தேன். நீங்கள் பார்த்து எடுங்கோ. இதை தண்ணிக்குள்ளே ஊற விடுவோம். அதுதான் உங்களுக்கு தூளும் உப்பும் காட்டு இல்லை. தூள் ஜாசமேல் தூள் உப்பு வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்த்தோம்னு அடுப்பில் காய்ச்சி வைப்போம். எண்ணெயை விடுவோம். 2 மேசக்கரண்டி எண்ணெய் விடுங்க. எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் போடுவோம். நல்ல பொன்னிறமாக வேட்டும். இது பொறிக்கட்டு கொண்டு இருக்கட்டும். பொன்னிறமாக கண்ட வாரில் வாங்கட்டும். இப்போ நாங்கள் இருக்குல்ல இந்த தக்காளி அதையும் இந்த புளி ஊற வச்ச தண்ணியோட புளியையும் போடுவோம். ஜால் சமையல் தூளில் நாங்கள் வழக்கமாக போடுற மாதிரி 3 கரண்டி போடுவோம். இது கொஞ்சம் இந்த கரண்டியை முடிஞ்ச 3 கரண்டி இருக்கும். கறிக்கலவான உப்பையும் இதுக்குள்ளேயே போட போகிறேன். இதை நாங்கள் அரைக்க போகிறோம். அதை அரைக்காமல் இந்த உள்ளியை தோலோடு தான் இப்படி வச்சு போட்டு குத்தி போட்டு தாளிக்கிறதுக்காக போட பண்ணுறோம். இப்படியே குத்தி இருந்தோம். உள்ளியையும் இதுக்குள்ளேயே போட போகிறோம். வெளித்தோல் கலட்டி போட்டு உள்தோலை கலட்டி இல்லை. இந்த மீன் குழம்புக்கு ஒரு வாசத்தை கொடுக்கும். நல்லா பொன்னிறமாக மட்டும் வரைச்சிங்க. பொன்னிறமாக வரை நான் இதை கொண்டே அரைச்சி போட்டு வந்துடுவேன். அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வெந்தயம் போடணும். ஒரு பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் நேரம் முருகை விட்டுட்டு சேர்ப்போம். வெந்தயம் நல்ல வாசம் பெறும் உங்களுக்கு. இந்த அரைச்சதை ஊற்றணும். இது உங்களுக்கு சுவமாக செய்கிறதுக்கு ஒவ்வொரு முறையாக காட்டி தரேன். நான்
இதுக்குள்ள கப்பை கழுவி தண்ணியை ஊற்றுவோம். இப்படியே மூடிவிடுவோம். ஒரு கொதிக்க வைக்கட்டும். மேலே குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. இது துறக்கி இல்லை, நான் இன்னும் வச்சதுக்கு துறக்கி இல்லை. கொதிக்கட்டும், நல்லா பொங்க பொங்க கொதிக்கட்டும். நல்லா இது இந்த நிறமாக இருக்குது. இது தக்காளி பழத்தில் நிறமும் அக்கடை தூள் நிறமும் சேர்ந்தால் இது உரைப்பாக இருக்காது. இப்போ நாங்கள் வாங்குவோம், அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இவ்வளோ காட்டையும் மிச்சம் நாங்கள் மிஷினில் கொடுத்தா இது அவ்வளோ தவிடு, மிஷினில் கொடுத்தா இதெல்லாம் நல்லா அரைப்பட்டிருக்கும். இதை நாங்கள் அவிய போடணும். இதை எடுத்து இதுக்குள்ள இந்த மாவை போட போகிறேன். அதை எடுத்து பக்கத்து அடுப்பில் வைப்போம். தண்டை வெள்ளம் அவிஞ்சோண்டு இருக்கட்டும். இங்கே நல்லா கொதிச்சுட்டு நான் கொஞ்சம் அந்த புளி இதெல்லாம் அந்த இது போகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் இது பாறை மீன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அவியட்டும். இது நாங்கள் உப்பு புளியெல்லாம் கணக்காக போட்டோம்னா பொங்கி வலியாது. இப்போ அடுப்பை நாங்கள் நல்லா கூட்டி விடலாம். நீங்கள் விரும்பினா இதுக்குள்ள வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு இப்படியே இறக்கலாம். பால் விடாமல் நீங்கள் காய்ச்ச போகிறீங்கன்னா இது நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். நாங்கள் ருசி இன்னும் கொஞ்சம் கூட தெரிகிறதுக்காக ஒரு கொஞ்சம் நிலாம்பால் விட போகிறோம். கணக்கையில் ஒரு கொஞ்சம் இந்த பாதி தான் திரி கலந்தேன். இப்படியே வச்சுட்டு இது சுவம் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு இது. தாளித்து போட்டு அரைச்சதை கொட்டி ரெடி விட்டிங்கன்னா சரி. நீங்களும் பால் விடாமல் தனியாகவும் காய்ச்சலாம். இப்போ நான் நல்ல ஒரு கொதி வந்தோடனே மெல்லிய நெருப்பில் விளக்க போகிறேன். நல்லா இருக்கா கொதிக்கட்டும். புட்டு தண்ணி அவிஞ்சிட்டுது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தண்ணி விழுந்திருக்கும். இப்போ நாங்கள் இறப்போம். குழம்பா நல்ல மெல்லிய நெருப்பில் கொண்டே விடுங்கோ. நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. எரியிறது தெரியாமல் நல்லா குழைச்சி கொண்டு அடியில் விடுங்கோ. இப்போ நாங்கள் இந்த மாவை எடுக்க போகிறோம். இன்றைக்கு ஆக்கள் குறை வேண்டிய வாங்குவோம். அப்போ நாங்கள் இதில் 2 பனி போட்ட மாட்டோம். எங்களுக்கு காணும். அரிக்க ஒன்றும் தேவையில்லை. புட்டுக்கு தானே அரிக்க தேவையில்லை. வெடிக்கப்போ வேண்டாம், கட்டாயம் அரிங்கோ. தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்களா? அதுக்குள்ள வழக்கமாக நான் போடுற மாதிரி உப்பையும் போடுறேன். இதை நாங்கள் தண்ணி இந்த அடுப்பை நிப்பாட்டி போட்டு அதுக்கான மீன் குழம்பு நிப்பாட்டுவோம். இப்போ வேறு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பொங்க பொங்க கொதிக்கணும். புட்டுப்பாங்க அடுப்பு. இதை நீங்கள் எடுத்தோன்னா கவுத்து ஊற்றக்கூடாது. கொஞ்சம் தூரம் ஊற்றிட்டு பேருந்து பார்த்து ஊற்றணும். அந்த அவிச்சமாக தண்ணி இழுக்காது. வருத்தமா மாதிரி இல்லை. பாருங்க இப்படி குழைச்சி எடுத்துருக்குது. இந்த கொஞ்சம் கட்டியாக தானே இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதையே அள்ளி போட போகிறேன். நான் உங்களுக்கு இப்படி கண்ணகரம் காட்டி தந்தேன். அந்த புட்டை வைக்கிறது கொஞ்சம் பிச்சு போட்டு போடுங்க. நல்ல மென்மையான புட்டாக வரும். அப்படி எல்லாத்தையும் வடிவாக வலித்து போடுங்க. நீங்கள் பாருங்க, இது இந்த எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்க.
ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, இப்படியே போட்டு மூடுங்க. வாங்க அவிஞ்சிட்டு வந்து பார்ப்போம். பாருங்க நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நிப்பாட்டுவோம். இது ஆம்பளையல் பொம்பளையல் எல்லாருமே சுகமாக சமைக்கக்கூடிய செய்முறை. பாருங்க அதை போட்டு ஆற விடுவோம். நல்லா ஆறணும், நல்லா ஆற விடுங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் தலையை நான் என்ன செய்கிறேன்னு பார்த்துட்டு பாருங்க. நல்லா இங்கே பாருங்க நல்லா ஆறிட்டுது. நல்லா ஆறணும். நீங்கள் ஆறாமல் போட்டிங்கன்னா களியாக போயிடும். இல்லை மிக்சியில் அடிக்க இதில் அடிக்கல எல்லாம் உண்டா சேர்ந்து வந்துடும். இதுக்குள்ள நாங்கள் தேங்காய் பூவும் போட்டு வேறுங்க அடித்து போட்டு குழந்த அப்புறம் வேறுங்க உப்பையும் பேந்தும் வேணுங்க. 2 தரம் பல்ஸில் விடுங்க. இந்த போட்டு பாருங்க என்ன மாதிரி இருக்குண்டு. இதே மாதிரி செய்திங்கன்னா இதே மாதிரி வரும். இப்போ இது நெல்லிஞ்சு வருங்க, நல்ல மென்மையாயும் இருக்கும். இது இன்னும் நாங்கள் கொத்தியாக விற்கிறோம் பார்க்க இது கொஞ்சம் இன்னும் கூட மென்மை மாதிரி. இதுக்கு நாங்கள் குரக்கன் போட்டு நாங்கள் அப்படி இருந்தும் பாருங்க புட்டை குறக்கலாம். அதுக்கு பேங்க் வைக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் விட விருப்பம் இல்லாட்டி நான் தேங்காய் பால் விட முதல் இருந்த இதில் இறக்குங்க. இப்படியே வேற இதே மாதிரி செய்யுங்க. சமையல் அடுப்படி நம்ம சுவை மணக்கும் விரல் நுனியில் கலை வண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வாய் உண்ணும் யாழ் சமையலில்